ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில் என்ன பார்க்க போனால் நிறைய பேரோட ஆதங்கம் என்ன அப்படின்னா, கெட்டவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நல்லவங்க பார்த்தீங்கன்னா, நல்லவங்களுக்கு தான் கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பாவம் பண்ணணுமோ தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வருதுனால அப்படி தானே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா அப்படி கஷ்டம் மேலே கஷ்டம் வருதோ தெரியல அப்படி சொல்லி மனசுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க. எதனால் அப்படி வருது, கெட்டவங்களுக்கு ஏன் இப்படி வரணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கெட்டவங்க நல்லவங்க அப்படின்னு கிடையாது. பாவங்கள் நிறைய செஞ்சால் அது கெட்டவங்க, புண்ணியம் நிறைய செஞ்சால் அதுக்கு பேர் நல்லவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் பாவம் செய்யணும் அவசியம் கிடையாது. பாவம் எப்போ வேணால் செய்யலாம். போன ஜென்மத்தில் கூட செஞ்சுருக்கலாம். இந்த ஜென்மத்தில் தான் நம்ம பாவம் செய்யணும் அவசியம் கிடையாது. போன ஜென்மத்தில் செய்த பாவம் கூட இந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சரி அதனுடைய பலனை கூட நம்ம அனுபவிக்கலாம். இதே இந்த ஜென்மத்தில் தான் செய்யணும் அப்படி அவசியம் கிடையாது. இந்த ஜென்மத்தில் நம்ம நல்லவளாக பிறந்திருக்கலாம், போன ஜென்மத்தில் நம்ம கெட்டவங்களாக பிறந்திருக்கலாம். அதனுடைய பாவங்கள் கூட நம்ம இப்போ தேரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மமாக அந்த பாவ புண்ணியம் பின்தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்கிற பாவங்களுக்கு தக்கனதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்பே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்பிறவியில் நிறைய பாவம் செஞ்சுருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்து போனதுனால அந்த பூமியில் அணிவிக்காமல் போயிடும். அப்போ இந்த பாவத்துக்கு உண்டான இந்த கூலியை கடவுள் எந்த பாவம் செஞ்சாலும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதேமாதிரி எந்த புண்ணியம் செஞ்சாலும் அதுக்கும் பலன் உண்டு. ஆனால் அதெல்லாம் அணிவிக்க முடியாதபடி சீக்கிரமே இறந்து போயிருந்தவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த பிறவியில் அது கிடைக்கும். அப்போ அடுத்த பிறவியில் பிறக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பாவத்தினுடைய இருக்கும். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, நான் பாவமே செய்யலையே, எனக்கு ஏன் இப்படி இருக்குது. போன ஜென்மத்தோட சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாருக்கும் ஒன்றா இருக்குன்னு சொல்ல முடியாது. போன ஜென்மத்தில் உள்ள பாவங்கள் இந்த ஜென்மத்தில் அணிவிக்க வேண்டியதாக இருக்கும். அதே சமயம் போன ஜென்மத்தில் பெரிய தான தர்மம்லாம் பண்ணியிருக்கலாம், புண்ணியம் செஞ்சுருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு அணிவிக்க முடியாமல் இறந்துருக்கலாம். அவங்களோட பலனை இந்த காலத்தில் இந்த ஜென்மத்தில் கிடைக்கும். சிலவே சொல்லுவாங்க, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கலிகாலம் முத்திடுச்சு, உடனே கொடுத்துட்றாங்க. காலத்துக்கு தக்கன மாறுது. இப்போ செஞ்சவங்களுக்கு உடனே கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. காலத்துக்கு தக்கன அது மாறுது அப்படின்னு சொல்லலாம். கர்மா பார்த்திங்கன்னா எப்போ ஸ்பீடாக இருக்கோ, எப்படி ஸ்பீடாக இருக்கோ அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே தண்டனை கிடச்சிடும் சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜென்மத்திலே பார்த்திங்கன்னா நல்லா வாழ்வாங்க, கடைசியில் கிடைக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கூலி உடனே கிடைச்சிருது. நானும் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் கடைசி பார்த்திங்கன்னா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் நிறைய பாவங்கள் பண்ணினார். ஒருத்தர் நிறைய பாவங்கள் பண்ணவர் பார்த்திங்கன்னா கடைசி காலம் அவர் துன்பப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போவே தெரிஞ்சு போச்சு, அவர் துன்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் சீக்கிரமாகவே இறக்கப்படுறாருன்னு. அதே மாதிரி நல்லா அனுபவிச்சுட்டு கடைசியில் இறந்துட்டார். அந்த மாதிரி பாவங்கள் இந்த ஜென்மத்தை செய்யணும் கிடையாது, ஜென்மமாக தொடரும். அதனால் எப்போ பாவம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு. ஒன்று இந்த ஜென்மத்தில் கிடைக்கும், இல்லை அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும், அவ்வளவுதான். செய்கிற பாவத்துக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு. அதே மாதிரி செய்கிற புண்ணியத்துக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு. எது செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும்னு இதை வச்சு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கும், இல்லை அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா வாழ்கிறவங்க சில பேர் சொல்லுவாங்க, நல்லா வாழ்ந்துகிட்ருக்கான், அவள் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நல்லா ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அவள் கெட்டவன், இந்த ஜென்மத்தில் கெட்டவன், ஆனால் எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் அவன் நல்லா வாழ்ந்துகிட்ருக்கானே. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. முதல்ல பார்த்திங்கன்னா கெட்டவங்க ஃபஸ்ட்டு நல்லா தான் வாழ்வாங்க, அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டே நம்ம சொர்க்கத்துக்கு போனால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் கொண்டு நரகத்தில் போடும்போது தான் அந்த அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லவங்களுக்கு ஃபஸ்ட்டு கடவுள் எப்போவுமே கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கஷ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக சொர்க்கமாக கிடைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பலனாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லது 4 பேருக்கு நல்லதை கூட மனசார நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 4 பேருக்கு கெட்டதை என்றைக்கும் மனசார நினைக்கக்கூடாது. நல்லதே மட்டும்தான் நம்ம மனசார நினைக்கிறோம். ஏன்னா மனசார நினச்சா கூட அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, மனசார நினச்சா கூட பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் ஒரு பாவம் உண்டா. அதே மாதிரி கடவுள் செய்வார் அப்படின்னா வெயிட் பண்ணணும். கடவுள் செய்வார மாட்டாரோ, நம்ம அது செஞ்சால் கடவுள் வரமாட்டார். நம்பிக்கை அப்படின்னு 100% வச்சா தான்
தான் வந்து கடவுள் வந்து வருவார். இப்படி நிறைய இது சொல்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்யலாம். நன்றி.